Happy birthday to you. Happy birthday dear தங்கவேலையா. லைனில் இருக்கலாம் 2600 ரூபா அந்த அடிச்சுக்காங்க. அதை வட்டுங்க வடையாது பேர் கேட்கலாம் செஞ்சு கொடுக்குறீங்களோ பேர் மாதிரி ஹாப்பி பர்த்டே டு யூ. ஜெர்மனில் இருந்த பிள்ளை எல்லாம் சேர்ந்து பேர பிள்ளை எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு காலனி தான். குறிப்பாக இன்றைக்கு ஒரு பிறந்த நாள், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேக் கொண்டு வெட்ட போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய ஒரு கிழமைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய ஜெர்மனிலேருந்து ஒரு ஐயா அவரை வந்திருக்கிறார். அவர் தான் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து நாங்கள் கூட்டி கொண்டே காட்டி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பிறந்த நாள். எனக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லி தெரியாது. உண்மையிலே வந்து அவருக்கு இன்றைக்கு தான் பிறந்த நாள் தெரியாது. நேற்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 12 மணிக்கு அவருடைய பேத்தி ஒரு ஆள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அடிச்சிருந்தாங்க. தாத்தாவுக்கு வந்து கோல் எடுத்துனாங்க. 2 நாளாக தாத்தா வந்து ஃபோன் எடுக்கல. அதனால் இன்றைக்கு வந்து தாத்தாவுக்கு பிறந்த நாள் நாங்கள் ஒருக்கா விஷ் பண்ணணும். ஏன் அவருக்கு என்ன ஏலாதா, என்ன நிலைமை, ஏன் அப்படி எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்லி என்ன அவர் வந்து 8ஆம் தேதி வந்தவங்க ஒரு 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் வெளிநாடுகளுடைய நேரமும் எங்களுடைய நேரமும் வந்து கிட்டத்தட்ட வித்தியாசமாக இருக்கும். 3 மணித்தியாலம் 3:30 மணித்தியாலக்கிட்ட நேரங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால் வந்து முதல் வந்து 2-3 நாள் வந்து ஒரு படியாக வந்து சரியான நேரத்துக்கு வந்து தூங்கலை. இங்கே வந்து நாங்கள்லாம் 10-11 மணிக்கு தூங்கிடுவோம்னு சொல்லிச்சுன்னா ஐயா வந்து விடியப்புறம் 2 மணி 3 மணிக்கு தான் வந்து முதல் வந்த புதுசில் வந்து நிறுத்தி கொண்டு இருந்தார். பிறகு வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 10 நாளை வந்து தாண்டிட்டதுனால இப்போ எல்லாம் வந்து சரியான நேரத்துக்கு வந்து தூங்கிடுவார். இங்கே நேரத்துக்கு நாங்கள் வந்து 9 வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுப்போம். அப்போ அவர் வந்து சாப்பிட்டு 10-11 மணிக்கெல்லாம் வந்து படுத்துடுவார். அப்போ அதனால் வந்து நேற்றைய நாளையும் வந்து ஃபோன் எடுக்கல. அப்போ அவங்க தான் நேற்றைக்கு அவங்களுடைய பேத்தி தான் வந்து சொல்லியிருந்தாங்க தாத்தாக்கு வந்து இன்றைய நாளில் பிறந்த நாள். அப்போ நான் ஜோதிச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கவேல் ஐயா வந்து இப்போ ஜெர்மனில் வந்து நின்றுருந்தான்னு சொல்லி சொன்னால் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து அவர் வந்து இரவு வந்து கேக் வெட்டி பெரிய ஒரு கொண்டாட்டமாக வந்து கொண்டாடிப்பாங்க. ஏன்னா தாத்தாவுக்கு வந்து மிஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவர் வந்து இங்கே எல்லாருமே வந்து விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறாரு. என்ன நம்பி தான் வந்து இங்கே வந்து நிற்கிறாரு. அதனால் நான் ஏதாவது வந்து ஒரு செய்யணும்னு சொல்லி அவங்க நேற்றைக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னதும் ஒரு விஷயம் வந்து நல்லதாக போச்சுது. இன்றைய நாளில் வந்து ஒரு கேக் கொண்டு வேண்டி அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பயணிச்சுக்கிறோம். ஒரு ப்ரீமியம் ஒன்று செய்தவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இன்றைய நாளில் செய்வோம்னு சொல்லித்தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நிற்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளில் அங்கே தீபகடன் இங்கே தான் வந்து ஐயா வந்து நிற்கிறாரு. இந்த ஒரு இடம் தான் பாருங்கள். இந்த இடம் வந்து பாருங்கள் பிடிக்குன்னு சொல்லி இது ஒரு வந்து கனடா அண்ணாவுடைய ஒரு வீடு தான். இங்கே தான் வந்து தங்கி நிற்கிறார் ஐயா. உள்ளுக்கு வந்து ஒரு ரூம் எல்லாம் வந்து நிற்கிறாரு. வெளியிலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடமெல்லாம் வந்து பச்சை பச்சைன்னு சொல்லி அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ ஐயா வந்து உள்ளுக்கு நிற்கிறார். இப்போ நாங்கள் வந்து ஆளை வந்து சர்ப்ரைஸாக ஆள் நிற்று அப்போ வந்து இன்றைய சர்ப்ரைஸாக வந்து ஆளை வெளியில் வந்து கூட்டிக்கொண்டு வந்து கேக் வெட்ட போகிறோம். இல்லை பாருங்க இங்கேயும் வந்து ஒரு இந்த கார் நிற்கிது பாருங்க. மோரிஸ் இந்த கார் வந்து நிற்கிது. வந்து கனடா அண்ணா அவரால் தான் வந்து வேண்டி விட்டுருக்கார். இதுவும் வந்து இங்கே நிற்கிது. இப்போ இந்த வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வந்து தங்கி இருக்கிறார். இப்போ நாங்கள் வந்து கேக் வெட்டுவோம். பர்த்டேக்கு வந்து கேக் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கு கொக்குவில் நிற்கிறோம். கொக்குவில் இருக்கிற கேக்கஸோடு பக்கத்தில் எனக்கு தெரியும் வேல்ஸ் கேக். இங்கே தான் வந்து இன்றைக்கு கேக் பண்ண போகிறோம். இங்கே வந்து கேக் வந்து நல்லா இருக்கும். அதனால் இங்கே தான் வந்து இன்றைக்கு கேக் பண்ண போகிறோம். என்ன விலைகள் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா கடை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல அழகாக வந்து இப்போ புதுசாக வந்து செஞ்சுருக்காங்க. மற்றது கேக்கில் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மற்ற இடங்களை விட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு விலைகள் எல்லாம் இருக்குது. இங்கே இருக்கும் இந்த லைனில் இருக்கலாம் 2600 ரூபா அந்த அடிச்சுக்காங்க. ஒரு டிசைனில் இருக்குது. இங்கே வருங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக 2600 ரூபா அப்படியே. ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா முழுக்க 2000 இதுகளில் இருக்குண்ணே பாருங்கள். ஒவ்வொரு டிசைனில் வந்து இருக்குது கேக்குகள். இதில் நாங்கள் இதை ஒன்றை எடுப்போம். எடுத்து அப்படியே பேர் அடிக்கிறானே. பேர் அடிச்சுருந்தீங்களா என்ன? இது 2 வெஜ்ஜா? இங்கே நான்வெஜ். ரைட். வேறு நான்வெஜ்னா என்ன கிளப்பிங்க? முட்டை தானே? ரைட். ஓகே. நீங்கள் மரக்கறியை தான் மரக்கறியிலே ஒன்று தான். இதில் இது தான் பேர் அடிக்கலாம் தானே என்ன? ஓகே சார் வந்து தம்பி பேர் அடிக்கிறான். 2 விலையிலான் இருக்கு கேக்கு. பேர் கேக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களோ? பேர் மாதிரி அடிச்சு செய்கிறேன்னா இப்போ லெட்டர் கேக். லைட் ரோல் கேக். ஓகே.
ஓகே பார்த்தீங்கன்னா கேக் வேண்டியாச்சு இப்படியே போய் வெட்ட போகிறோம். ஏன் என்ன பர்த்டே கை விடுங்க. ஹாப்பி பர்த்டே. இனி அப்புறம் எத்தனை பர்த்டே? 73. அப்படி எழுப்புங்க, மொத்த கிளம்புங்க. வாங்க, வெளியே விஷயம் ஒன்று இருக்கு, வாங்க. வருக வருக. பேத்தியாக எடுத்தவே எடுத்து காய்ச்சவே காய்ச்சிங்களே என்ன சொன்ன? சரி வாங்க, இதெல்லாம் பாப்பினா தான் பேத்தியாக வாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு? அங்கே நின்று கூட பேத்தியாக்கெல்லாம் வட்டி பின்னம் தானே? ஆ அதுதான் பேத்தியாக்கள் வட்டி பின்னம் தானே. இப்போ நான் நீங்கள் இங்கே தனியாக நிற்கல நாங்கள். சரி, நாங்களும் ஒரு பேரன் மாதிரி தானே, அதை வட்டிடுவோம் கேட்க. ரைட், இதுதான் ஐயாவுக்கு நான் கொடுத்த சின்ன ஃப்ரேம். இதில் வந்து நாங்கள் அந்த வட்டாப்பிள்ளைக்கு போனது, அந்த ஐயாவோட பாட்டு படிக்க போனது, இது முதல் நாள் வந்து சாப்பிட்டது, வெள்ளை சுலக்ஷன் வீட்டை போனது, திருவண்ணாமலை எடுத்தது. ஓகே, இதுதான் பாருங்க. வாங்க உள்ளுவோம். ஓ உள்ளுவோம். ஓ உள்ளுவோம். கொளுத்துங்க ஐயா, வேணுங்க. ஆ பண்ணி கொளுத்துங்க, அஞ்சிருக்கு மேலே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Thangavelaya. Happy birthday to you. வெட்டுங்க வெட்டுறதா எடுத்துங்க. இந்த இருக்கு ஊதி போட்டு. ரைட், எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு ஊதுங்க. ரைட் வெட்டுங்க. ரைட் மாமா ஓ உனத்த முதல்ல அது இது கேட்க வேண்டிய தீத்து போ. ஐயா தீத்து ஐயா பிடிச்சி வட்டி எடுத்து கொடு, எடுத்துட்டு தீத்தி விடு. ரைட், படையா தீத்து ஐயா படையா தீத்து. ரைட், வெரி குட். ரைட், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. சோறணும் இல்லை தானே? இல்லை தானே? இப்போ கேட்க தீத்து விட. நானும் ஒருத்தந்த வேகத்து போடுறேன். உங்களுக்கு சோறு ஓடிடும் ப்ரோ. என்னடா கேட்டா என்ன விஷயம் இல்லை, நான் ஏன் இதை வெட்ட வளைக்கணும்னா ஐயா வந்து ஜெர்மனில் இருந்தாண்டா புள்ளை எல்லாம் சேர்ந்து பேர புள்ளை எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் 2 எல்லாம் சேர்ந்து வெட்டி பின்னம். அப்போ ஐயா தனியாக நிற்கிற எனக்கும் நல்லால அவன் பேத்தி வந்து நேற்று கிலோ வந்து எடுத்து சொன்னது நல்லா இருக்கும். அவன் நேற்று கிலோ எடுத்தவன், நீங்கள் ஃபோன் எடுக்கல வேணும் எடுத்தவன் எனக்கு. அப்போ அதான் இப்போ வெட்டது ஓகே. சந்தோஷம். எப்படி இருக்கு இந்த பிரேம்? எப்படி இருக்கு? என்ன பார்த்து சொல்லுங்க. இது வெல்வெஸ் லட்சம் எடுத்தது நீங்கள் அக்குட்டி. இது முதல்ல சாப்பிட்டது. இது அங்கே பாட்டுக்காரோட எடுத்தது. இது ஆட்டோவில் ஏறினது ரிங்கோவில். இதுவும் ரிங்கோவில். இது முடிய எடுத்தது. சரி வீட்டு கொண்டு வைங்க பிரேம். ரைட், பிறந்த நாளுமே தனியாக நிற்கிறீங்க என்றாலும் பரவாயில்ல. கேக் வெட்டியாச்சு. என்ன பேர பிள்ளைகள் உங்கள் மனைவிக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? பிள்ளைகளுக்கு நன்றி. பேர பிள்ளை எடுத்தவா கதைச்சவா, மூத்த மகள் எடுத்தவா, மகளோட புள்ளிய எடுத்தவா, அனிதா, எல்லாரோட கதைச்சவா. மிஸ் பண்ணுறீங்களே? சரியா? ஓகேயா? ஓகே, நன்றியா? ஓகே.